அண்ணா 5 புரோட்டா பார்சல்ண்ணே. 5 புரோட்டாவா? 150 ரூபா. 150 ரூபாயா? இன்னும் ஒரு புரோட்டா 30 ரூபாயா? யோ கேஸ் எல்லாம் என்ன ரேட்டு வித்துக்கிட்டு இருக்கு தெரியுமில்ல? கேஸ் கிடைக்கல, தட்டுப்பாடு, கேஸ் விலை ஏறி போச்சுன்னு தெரியுமில்ல? யோ நீ விறகடுப்பில் தானே சமைச்சிக்கிட்டு இருக்கா, எதுக்கு புரோட்டாவை ரேட் ஏற்றி வச்சிருக்க? ஆமாம், விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் ஏற்றினா தான் உண்டு. இஷ்டம்னா வாங்க, இல்லாட்டியும் போ. புரோட்டா 30 ரூபா தான். புரோட்டா வேணும், ஒன்றும் வேண்டாம், போ. சல்பத்தா 50 ரூபா. ரேட் ஏற்றி வச்சிருக்கீங்க. கேஸ் ரேட் ஏறி போச்சு இல்லையா? இஷ்டத்துக்கு கேஸ் ரேட்டு விற்கிது, அந்த ரேட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சர்ப்பத்துக்கு ஜீரா காய்ச்சிரோம்ல, எதில் காய்ச்சிரும்? அடுப்பில் தான் காய்ச்சிரும். அது கேஸ் அடுப்பில் தான் காய்ச்சிரும். அதனால தான் ரேட் ஏற்றிருக்கு. பேசாமல் எதுவும் பேசாமல் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பு. வேதாண்யத்து ஒரு டிக்கெட் விடும். வேதாண்யம் 50 ரூபா தான் டிக்கெட்டு. 50 ரூபா? இது பெட்ரோல் டீசலில் தானே ஓடுது, இது என்ன கேஸ்லேயே ஓடுது? ஓ, பெட்ரோல் டீசல்லாம் தட்டுப்பாடியா? எல்லாம் வீட்டில் வாங்கி பதுக்கி வச்சுட்டான் பெட்ரோல் டீசல் எல்லாம். நாங்களே 50 ரூபாய்க்கு டீசலை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். வேதாண்யம் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு. 50 ரூபா கொடுத்தா போ, இல்லாட்டி போயிட்டுரு. லோக்கல் கோட்ரு கொடுக்கணும். சரக்கு 200 ரூபா தம்பி. ஒயின் ஷாப்புக்கும் சரக்குக்கும் என்ன சம்மந்தம்? கேஸுக்கும் ஒயின் ஷாப் சரக்குக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்குடா இந்த அக்கிரமம் பண்ணுறீங்க? பாட்டிலுக்கெல்லாம் உடச்சி விடுவேன். இப்போ நீ எனக்கு வழக்கம் சொல்லி அவனுக்கு கேஸுக்கும் ஒயின் ஷாப் பாட்டிலுக்கும் என்ன சம்மந்தம்? தம்பி இருங்க, பொறுமை. சரக்கு ஒன்று ரேட் ஏற்றல. லோக்கல் கோட்ரு முடிஞ்சு போச்சு. 200 ரூபா கோட்ரு தான் இருக்குது. நீ லோக்கல் கோட்ரு தான் வேணும்னா 4 கடை தள்ளி அடுத்த கடை இருக்குல்ல, அதில் போய் வாங்கிக்க. இங்கே நம்மள்ட்ட 200 ரூபா கோட்ரு மட்டும்தான் இருக்குது. ஏன் பதட்டப்படுற?